எங்க கூடியன்னு கேட்டா தருகிறேன் சாமி தெரிவித்து ஒண்ணுதா இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடு என்று கூறினார். நான் இல்லை என்று சொல்லி அறியாத சாமி, இல்லை என்று சொல்லி அறியாத சாமி, தருகிறேன் என்று தெரிவித்து எல்லாத்தையும் இழந்து விட்டேன். மனைவி பிறந்து விட்டேன், மகனை இழந்து விட்டேன், நாடு நகரத்தை இழந்து விட்டேன், மந்திரியை பிறந்து விட்டேன். எஞ்சியிருப்பவன் நான் மட்டும் சாமி, நான் என்னை விற்றாவது உங்களுக்கு கூலி தருகிறேன் என்று தெரிவித்தேன். அதன் பிறகு இந்த உலகத்திலே வாழ்வதற்காக படிந்த இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் வைத்திருந்தோம். அது அனைத்து மண்கோட்டி ஆகிவிட்டது சாமி, மண்கோட்டி ஆக்கிவிட்டது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தேவ உலகத்தில் ஏதுமில்லை என்பார்கள். ஆனால் நடப்பது எனக்கு வாழ்க்கையை சோதனை தந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது? அன்று எழுதி வைத்து விட்டான். அதை மாற்றுவதற்கோ மறுப்பதற்கோ இந்த உலகத்தில் யாரப்பா இருக்கின்றார்கள்? யாரப்பா இருக்கின்றார்கள்? ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதி அதை சொல்லி வைத்தேன். ஏற்ற மண்ணை காணோமடா இறைவா, கொட்டி சென்ற இடமேலடா. ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதி அதை சொல்லி வைத்தேன். ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதி அதை சொல்லி வைத்தேன். ஏற்ற மண்ணை காணோமடா இறைவா, கொட்டி சென்ற இடமேலடா. திரும்பி வரும் நேரத்திலே அரபிப்பால் கல்லையன்று மனதுக்கு மனதை கொஞ்சம் போது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இரண்டு மனசாட்சி. ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. ஆண்டவனே, பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து சொன்னார். பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து சென்றார். தருமத்தின் தலைவன் இறைவா, சாகத்தை கலைஞன் அல்லவா. காதுபட்டு தோட்டமிட்டேன் கண்ணீரா செடி வளர்த்தேன். காதுபட்டு தோட்டமிட்டேன் கண்ணீரா செடி வளர்த்தேன். தோட்டத்தை தாயடா இறைவா, ஆற்றத்தை முடித்தேனடா. ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதி அதை சொல்லி வைத்தேன். ஏற்றவனை காணோமடா இறைவா, கொட்டி சென்ற இடமேலடா, கொட்டி சென்ற இடமேலடா, கொட்டி சென்ற இடமேலடா. குழி குறைத்தேனா, குறைமத்தை கழித்தேனா, சாலை சோலைகளை இடித்தேனா, தர்ம சத்திரத்தை இடித்தேனா, அந்நிய பொருளை எவதரித்தேனா? இல்லையப்பா,
மன்னர்களுக்கெல்லாம் வெள்ளி என்று சொல்லாது அள்ளி 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 கொடுக்கப்பட்ட கரத்தை இன்றுதான் இன்று தனிமையில் வந்து கொண்டிருக்கிறப்பா என்று சொல்லி அந்த தேர் வண்டிய கடனை கொடுப்பதற்காக என்னை விற்பதற்காக அவருக்கு சேரவற்றை பொருள் கொடுப்பதற்காக என்னையான விலைக்கு வாங்கிவிட சொல்லி காசி மாநிலத்தில் கூடிய வீதி வரும் அணிந்து பார்த்து அங்க இருக்கக்கூடிய வீரமகத்தை வரும் என்னைக்கு விலைக்கு வாங்கிவிட்டான். வாங்கிய பிறகு அந்த கடனை கொடுப்பதற்காக அவருக்கு கொடுத்து விட்டேன். அதன் பிறகு அரிச்சந்திரா இத்தனை நாட்டு ஆண்டிருக்கலாம். ஆனால் இன்று முதல் எனக்கு நீ பொதுவாக வேலைக்காரனாக இருக்க வேண்டும். நான் என்னென்ன வேலை செய்ய சொல்லுகிறோம் அத்தனை செய்து முடிக்கும் என்று சொன்னார். சரிங்க சாமி, இன்று முதல் உங்களுக்கு நான் என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் கேட்கிறேன் சாமி என்று சொன்னவரையே அப்போது தெரிவித்தார். அடே அரிச்சந்திரா, அதோ இருக்கின்றது நான் மதுபோதைக்கு அடிமையானவன், அங்கே கல் இருக்கிறது, அந்த கல் கொடுத்து சுமந்தா என்று கூறினார். அதன் பிறகு சுமதற்காக புறப்பட்டேன். எப்படி தெரியுமா? மன்னருக்கு மன்னனாக வாழ்ந்த என்னை மதுக்குடம் சுமக்க வைத்தாய் இறைவா, மதுக்குடம் சுமக்க வைத்தாய் ஈஸ்வரா, மதுக்குடம் சுமக்க வைத்தாய். மன்னருக்கு மன்னவனை வாழ்ந்த என்னை மதுக்குடம் சுமக்க வைத்தாய் ஈஸ்வரா, மதுக்குடம் சுமக்க வைத்தாய் ஈஸ்வரா, மதுக்குடம் சுமக்க வைத்தாய். மதுக்குடம் சுமக்க வைத்தார். மன்னாகி மன்னருக்கு மன்னனாக வாழ்ந்த என்னை மதுக்குடம் சுமக்க வைத்தாய் ஈஸ்வரா, மதுக்குடம் சுமக்க வைத்தாய் ஈஸ்வரா, மதுக்குடம் சுமக்க வைத்தாய். கீழே விழுந்து போட்டு படித்து விட்டு எஜமா சொன்னா, ஒழுங்காத ஒரு கல் கொடுத்து தலை சுமந்து வர முடியவில்லையா என்று கேட்டான். சாமி, நான் ஒரு வேலை செய்யதவன் சாமி, ஒரு வேலை செய்ய தெரியாதவன். எனக்கு போல ஆட்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் செய்வார்கள். ஆனால் நான் இப்பொழுதுதான் ஐயா புதுமையாக செய்கிறேன். அதனால் காலிட்டு கீழே போட்டு படித்து விட்டேன் சொன்னேன். அதன் பிறகு இந்த வேலைக்கு சரிபட்டு வர மாட்டார். அதோ அங்கே இருக்கிறது, நாம் மாமி சஞ்சாப்பட வேண்டும். அங்கே ஒரு கண்டு இறந்து கிடக்கிறது. அந்த கண்டை அறுத்து வந்து மாமிக்கு கொண்டு வாங்கி சொன்னார். அதன் பிறகு சென்ற பிறகு இந்த சண்டால பாவினார், எந்த வேலை செய்ய தெரியாத இந்த சண்டால பாவினார் இந்த கண்டி அறுக்கும் போது என் கரத்திலே கட்டி பட்டு விட்டு ரத்தம் ஓடி வடிந்தது. என்ன வேலை சொன்னாலும் செய்ய மறுக்கின்றாய், செய்ய தெரியவில்லை. ஆனால் வீட்டு வேலைக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டார். எனக்கென்று மயணம் உண்டு. அந்த மயணத்திலே தினந்தோறும் பெண்ணுகள் வந்து கொண்டிருக்கிறது. கால் பணம் உள்ள தொண்டு வாய்க்கரசு வாங்கி வர வேண்டும். கால் பணம் உள்ள தொண்டு எனக்கு தந்து விடு, வாய்க்கரசையை நீ சாப்பிடுவது வைத்துக் கொண்டு சொன்னார். அதன் வரையும் புறப்படுகிறேன். எப்படி அவர் சொன்னபடி, எஜமா சொன்னபடி நான் புறப்படுகிறேன். எப்படி புறப்படுகிறேன்? போகிறேன் மயான காவல் புரிந்திடவே, போகிறேன் மயான காவல் ஒரு முடவே, போகிறேன் மயான காவல், போகிறேன் மயான காவல் புரிந்திடவே, பாஜக வீரபலாகி பறி போவதே,
போகிறேன் மயான காவல் பொருந்திடவே. கோவில் கொள்ளம் பத்திரம் மகன் கோட்டை தாண்டியே கோவில் கொள்ளம் சத்திரம் மகன் கோட்டை தாண்டியே காவிய போல் கவனத்தை கண்டு நடந்தே அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மயனம் புறப்படுகிறேன். ஆனால் மயனம் தான் இங்க இருக்கிறது என்று ஒன்று வரவில்லை. புறப்படுகிறேன். மயானம் காக்கனா பாவினானுங்களா போயே பிடிபடி கோடு மதிபடியோடுனா இறைவா காத்திடப்பாவிடா மயானம் காக்கனா காத்திடப்பாவிடா போகின்றே அரசனாகின்றார், ஆண்டியாகின்றார். வாழ்வதாக சரித்திரம் உண்டு. பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் இல்லறம் துறவரம் நன்மை தீர்மை என்பது இயற்கை. ஆனா பூலகத்தில் பிறந்த மக்கள் அனைவருமே இந்த உலகத்தில் வாழ்வது உண்டா? வாழ்வது கிடையாது. வாழ்கின்றார்கள், இறக்கின்றார்கள். இறந்த பிறகு அவனை தூங்கிச் செல்வதற்காக 4 பேர் மட்டும் இருக்கின்றார்கள். சொந்தமாக இருந்தாலும் கூட, உற்றார் உறவினர்கள் யாரும் இருந்தாலும் கூட, அங்காடி பங்காளி இல்லாவிட்டாலும் கடைசியாக செல்வதற்கு 4 பேர் தேவை. அதன் காரணமாக அதற்குள்ளே நாட்டு உலகத்தில் நான் தான் பெரியவன் நீ பெரியவன் என்று உலகத்தில் வாழ்கின்றார்கள். எப்படி வாழ்வது? வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் கையகம் இதுதானடா கையகம் இதுதானடா கையகம் இதுதானடா பாடாலும் ஏசும் பாடாலும் ஏசும் கையகம் இதுதானடா. ஆண்டாரை கல்லால் அடித்து சிரிக்கும் வீண்டாரை கல்லால் மனதுக்கு பெருக்கும் இருப்பவன் கேட்பான்
அடி சொன்ன மருந்தும் பாண்டாலும் கேட்கும் பாண்டாலும் கேட்கும் ஐயகம் இதுதானடா பாடகம் செய்யும் மரத்தாலேயாகோ மறைத்திட நினைக்கும் பாடகம் செய்யும் மரத்தாலேயாகோ மறைத்திட நினைக்கும் குணத்தோடு குடும்பத்தை அன்னிக்கும் குடும்பத்தை அன்னிக்கும் குணமாவி நடந்தான் வகை மண்ணை வளர்க்கும் குணமாவி நடந்தான் வகை மண்ணை வளர்க்கும் ஆண்டாலும் ஏசும் ஆண்டாலும் ஏசும் வையகம் ஹலோ மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி பகலில் தோன்றும் நிலவு பார்வைக்கு மறைந்த அழகு பகலில் தோன்றும் நிலவு கண் பார்வைக்கு மறைந்த அழகு திரை மூடிய சிலையார் துன்பத் திரையில் வளர்ந்த மலர்ந்தார் திரை மூடிய சிலையார் துன்பத் திரையில் வளர்ந்த மலர்ந்தார் மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி எனக்கு பகையாடே என் நாடகத்தில் நான் திரையாடே நானே எனக்கு பகையாடே என் நாடகத்தில் நான் திரையாடே தேனே உனக்கு புரியாது தெய்வம் வராமல் விளங்காது தேனே உனக்கு புரியாது அந்த தெய்வம் வராமல் விளங்காது இதையும் மதியும் தீரமா விளக்கம் நான் பாரமா விதியும் மதியும் தீரமா அதன் விளக்கம் நான் பாரமா மதியில் வந்த விழியம்மா என் வழி மறைப்பாள் விதியம்மா அதில் வந்தது நீயம்மா வழி மறைத்தாள் விதியம்மா மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி கலக்கம் எனது காவியம் கண்ணீர் வரைந்த ஓவியம் மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி மறிக்கவே
என்ன முடியலையா? ஏய், ஓ தம்பி, மழையில நனைஞ்சிட்டீங்களா? ஏய், மழையில நனைஞ்சிட்டீங்களா தான் ஜலதோஷம் முடிச்சுக்கிட்டு. அடையில நனைஞ்சுதா? ஏன்டா கேக்குறேன்? எனக்கு தூரல் பட்டாவே போச்சுடா. ஐயோ பார்த்தாலே ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அது நல்ல எண்ணமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது. அதாவது விஸ்வாமித்திரோட விருப்பத்தின்படியாக தெய்வலோகம் வந்தோம். சரி. அப்ப சொன்னதுனாலதான் வந்தேன். வர மாட்டீங்க? இல்ல இல்ல, அப்படி இல்ல, மற்றவர்களுக்காக அப்படித்தானே வந்திருக்கேன். சரி. வந்த வேலையெல்லாம் ஒழுங்கா தான் நடக்குது. இந்த பொய் வாங்குற வேலை தானே ரொம்ப சிரமமா இருக்குது. என்ன பொய் வாங்க போறீங்க? பொம்மநாட்டி சொல்ல மாட்டேங்கிறா, பிள்ளை சொல்ல மாட்டேங்கிறா, என்ன பண்றது? என்ன எத்தனை பொய் சொல்லணும்? யாரு சொல்றது? யாரு சொல்லணும்? நீங்க கேக்குறீங்களா பொய்? அரிச்சந்திரனோட மனைவி சந்திரமதி கிட்ட இருந்து பொய் வாங்கணும்டா. தாத்தா நீங்க எனக்கு ஒரே ஒரு கோட்டு வாங்கி கொடுங்க, 200 பொய் சொல்றேன். நல்ல கதை. ஒண்ணும் இல்லாம போய் உட்காந்துட்டா ஒவ்வொரு ஆளு கோட்டு வாங்கி கொடுக்கணுமா? கோட்டு வாங்கி தரேன்னு சொன்னா பொய் தானே சொல்லணும். பொய்யை குழந்தை சொல்லணுமா? நான் சொல்றேன். அப்பதான் சொல்லணும். திரும்ப வந்து என்ன பண்ணா, திடீர்னு விசாமத்தில் வந்துட்டார். சரி. அவர் சொன்னாரு, அக்கடிதவனே நீங்க பொம்மநாட்டிட்ட வாங்க சிரமமா இருக்கு, இந்த குழந்தைகிட்ட போய் வாங்க முயற்சி பண்ணலாம்ல, நானும் சேர்த்து உங்களுக்கு உதவி பண்றேன், இந்த குழந்தைய நீங்க காணக அனுப்புங்க அப்படின்னு சொன்ன. சின்ன குழந்தை நான் சொல்லிடுவோம். அதான் அனுப்பியிருக்கேன். காணகம் போனவன் அவனையும் காணும், இந்த திபெட்டி பையன் கிணத்துல கிடக்குறான் அவனையும் காணும், குழந்தைக்கு போனவன் பொம்மநாட்டி வரல, இங்க ஒரு தினகர் பொம்மநாட்டி ஒண்ணு வாங்கி போட்டு அந்த பொருட்கைச்சியும் காணும். என்னமா இருக்கு பாருங்க. என்ன குடும்ப லட்சணம்? செத்த குடும்பத்தை நினைச்சா பெரிய வேதனையா இருக்கு. போங்க. நமோ நாராயணா, ஒரு விசேஷம் நடந்தது போல வந்தல. என்ன விசேஷம் நடந்தது? விசேஷமாது பொல்லாத விஷமத்தனம். என்னது? ஒரு நாள் என்ன பண்ணா சொல்லுங்க. ஏவந்திரன் புறப்பட்டு பூலோகம் வந்தாண்டா. பூலோகத்தை சுத்தி பார்க்க வந்தான். சரி. தேவர்கள்லாம் ஏன் அடிக்கடி பூலோகமே வரா தெரியுமா? ஏன் வரா? எத்தனை கிரகங்கள் இருக்கு, அங்கெல்லாம் போறதில்லை. இந்த பூமிக்கு மட்டும் ஒரு ஈர்ப்பு விசை என்னன்னா, எந்த விதை விழுந்தாலும் முளைக்கிற ஒரு சக்தி இந்த பூமிக்குள்ளதான் இருக்கு. மரம் செடி கொடி வகைகள்லாம் இங்கதான் இருக்கிறது.
ஆகையினால தேவலோகம்லாம் என்ன பண்ணுவான்னா மனித வடிவமாக பூலோகத்துக்கு தான் வருது, யாகம் பண்றது, தவம் பண்றதெல்லாம். அந்த மாதிரி இந்த ஆளு வந்தால இப்படி சுத்தி வர்றபோது என்ன பண்ணா, அங்க ஒரு சின்ன குடிசை இருந்தது. அந்த குடிசையில ஒரு பொம்மநாட்டின்றத பார்த்தான். குடிசையும் பார்த்தான், பொம்மநாட்டியும் பார்த்தான். சரி, பார்த்தான், பார்த்துட்டு போக வேண்டியதானே. உடனே அவனுக்கு அவன் மேல ஆசை வந்துட்டுறேன். ஆஹா, அடுத்தவன் பொண்டாட்டியாச்சே, ஆசை வரலாமா? கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. யோசனை பண்ணணும்ல. இந்த லட்சத்தில் தேவேந்திர இத்தனை சபைக்கே தலைவன் தாத்தா, அவன் இப்ப லோகத்துல எல்லாருமே அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு அடுத்தவன் பொண்டாட்டியை தான் பாக்குறானோ. அது ஏன்டா அப்படி பண்றான்? என்ன காரணம்? ஏன் இப்படி யோசிக்கிறான்? இந்த மாதிரி என்ன ஒரு ஆசை அவனுக்கு. அந்த மாதிரி கடவுளே வந்து இந்த மாதிரி பண்றான்னா மனுஷன் என்னடா பண்ணுவான்? அவன் என்ன பண்ணுவான் பாவன்? நம்ம சாமி பண்ணி தானே அவனும் பண்றான். என்ன பண்ண ஆசைப்பட்டதோட என்ன பண்ணிவிட்டான்? எப்படியாவது அந்த அம்மாவை அடையணும் முடிவு பண்ணான். சரி, அப்படி கௌதம முனிவருடைய ஆசிரமம் அது. கௌதம முனிவர் எப்பொழுதும் ஒரு 5 மணிக்கெல்லாம் எடுத்து ஸ்நானம் பண்ண போவார். சரி, அவர் என்ன பண்ணாரு, கண்டி கண்டெல்லாம் எடுத்துட்டு போறது வழக்கம். இவன் என்ன பண்ணா, 5 மணிக்கு முன்னாடியே என்ன பண்ணா, நல்ல சாமத்துல போய் நின்று சேவலா கூப்பிட்டான் வாசல்ல நின்று. சேவலுக்கு ஒரு நித்திர பண்ணிட்டு அவர் திண்டிச்சு ஓடிச்சு எழுச்சி எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு போயிட்டான். நடு சாமத்துல இவன் போய் சேவல் மாதிரி போய்விட்டான். ஆமா, இவர் போய் என்ன பண்ணாரு, ஸ்நானம் பண்ணி முடிக்கி எழுச்சி பார்த்தாருல, கிடைக்க அந்த வெள்ளி, அந்த விடிவெள்ளியை காணும். என்னடா ரொம்ப வச்சு இந்த நேரத்தில் வந்துட்டுப்பேன் அப்படின்னு உடனே ஞான சீட்ல பாக்குறாரு. பூங்குளத்து தேவந்தனாலும் தெரிஞ்சு போச்சு. உடனே கோபத்தோட இங்க வர்றாரு. இவன் என்ன பண்ணான் தெரியுமா, அந்த பொண்ணியவன் என்ன பண்ணான், அந்த வயசான முனி மாதிரி உருவம் மாறி அந்த குடிசைக்குள்ள போயிட்டான். பாவம் அந்த அம்மா என்ன பண்ணா, நம்ம ஆத்துக்காரர் தானே சிவனாண்டு சும்மா இருந்துட்டாடா. வந்தார்ல, பாவம் அந்த அம்மா என்ன பண்ணோம், வயதான மாதிரி இருந்தான் தேவந்தரன். ஆத்துக்காரர் நான் என்ன சிவனன் வந்துட்டா. வந்தா மாதிரி முனிவர் வந்தார். ஏதாவது தேவந்தரன் நான் அவ்வளவுதான். வந்த அந்த குடிசையில ஒரே வாசல் தான், வர்றது இடம் இல்ல. உடனே பூனை உருவ மாதிரி எரிஞ்சு இரவணத்துல வந்து ஓட ஆரம்பிச்சுட்டான். ஓடுனால அது சண்டாட பாவி உத்தமில்ல யோனிக்கு ஆசைப்பட்டவன் உடம்பெல்லாம் யோனியா ஊர்தான். உடம்பெல்லாம் யோனியா போயிட்டு சுத்தி சுத்தி வர்றார். எங்க போறது வருதுன்னு தெரியல. ஆமா, அந்த நேரம் பார்த்து நாரதர் வந்தார். நாரத பகவானே பாத்தியா நிலைமைய இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னார். சொன்னாரு, அதெல்லாம் சரிதான், சுத்தி பார்க்க வந்ததெல்லாம் சரிதான், இந்த மாதிரி புத்தி வரலாமா பெரிய மனுஷனுக்குன்னார். லோகத்தில் நிறைய இடத்துல பெரிய மனுஷங்களாம் புத்தி இப்படி இருக்கடா. ஊருக்கு 4 பேர் 3 பேர் இருக்கதான் செய்யறான். என்ன பண்றது? என்ன பண்ணா தெரியுமா, வாங்க சாபம் விட்டது நான் இல்ல, அவருதான் விட்டார். சாபம் விட்டவர் தான் வாங்கன்னு அழைச்சிட்டு போனார். அங்க போய் கௌதம முனிவரே, தேவேந்திரன் தேவசபைக்கு போகணும், எப்படி போய் சேர்ந்து இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் அவனுக்கு விட்டதான், அதுக்கு விமர்சனமா கிடையாது. ஆமா, வேணும்னா ஒண்ணு செய்யலாம், மற்றவனை கண்டுக்கு அந்த 1000 கண்ணா தெரியும், இவன் கண்டுக்கு எப்பொழுதுமே அது யோனியா தான் தெரியும். சரி, இந்த சம்பவம் நடந்தது பத்தியா, அகலியை கண்ணா போனது எங்களுக்கு தெரியல. அகலியை கல்லா போன விஷயத்துக்கு அது கம்பராமாயணத்தில் இல்லை. மாணவி ராமாயணத்துல கம்பராமாயணத்துல தான் அகலியை கல்லா போனதா இருக்கு. இந்த கதை நடந்த சம்பவத்துக்கு எந்த இடத்துல சொல்லலாம் தெரியுமா, ஒட்டத்துக்குள்ள ஒரு இடம் குருமானகுடின்னு ஒரு இடம். அதாங்க புரியுது, மானபங்கம் நடந்த இடம் குருமானகுடி. ஆமா ஆமா, அந்த குருமானகுடி தான் கண்ணாயிரம் முடியாதுன்னு இருக்கு. கண்ணாயிரம் முடியாது தேவந்தனுக்கு பேர் கண்ணு 1000 வந்தோம்னா கண்ணாயிரம் முடியாது இருக்கு. அங்க பூஜை நடக்கிறதுல பாத்தீங்கன்னா அந்த 1000 கண்ணன் தான் சூடா இருக்கு. 1000 என்னது ஓடியில இருக்குதுன்னா என்ன விவரம் இல்லாம இருக்கு நீ. அந்த அளவுக்கு பக்திக்கு உரிய சமாச்சாரம். அசிங்கமா என்ன நினைக்கிறியா, சகலமும் பெண்களுக்குரிய உருவமான பக்திக்கு உரியது. அந்த மாதிரி நிலைமை வந்துச்சு. எல்லாம் சரிதான், கோபம் வந்து அவளுக்கு சாபம் விட்டார். இந்த பொம்மநாட்டி பாவம் என்ன செய்வா, அந்த பொம்மநாட்டியை கல்லாக்கிட்டு விட்டான். இந்த மாதிரி கொடுமை நடக்குது இல்ல, யோகம் முழுவதும் இருக்கிறது. ஐயா என்ன அநியாயம்டா இப்ப நடக்கிற அநியாயம். அதாவது குறைவான நபர்கள் இருந்தாலும் கூட கேட்காத எல்லாரும் கேள்வி கொடுக்க மாட்டாங்க. ஒரு ரகசியம் சொல்றாங்க, ரகசியம் இல்லை இது. அது என்ன
சேட்டுலாம் வச்சிருக்காங்க. மகாவீரர் இருக்க தோங்கின ஒரு மதம் இருக்குல்ல, ஜைன மதம். இந்த ஜைன மதத்தில் குருக்கள் ஒருத்தர் குரு என்ன பண்ணாருன்னா அவர் 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. அவர் எதுல இருந்து காரணம் காட்டுறாருன்னா பைபிள்ல இருந்து ஒரு 2 வசனம், குரான்ல இருந்து 2, அதுல 2 இடத்துல மார்க்கெட் சுவிசேஷத்தை சொல்றாரு, இன்னொன்னு சொல்றாரு. பகவத்கீதையில இருந்து 4 பத்தி சொல்றாரு. இது எல்லாம் ஒண்ணா போகுது. பகவத்கீதையில சொன்னது, குரான்ல சொல்றது, பைபிள்ல சொல்றது 3 ஒண்ணா இருக்கு. கடவுளுடைய அவதாரம் என்பது மனுஷ ரூபத்தில் தான் வரும். அது மகாவிஷ்ணுடைய அவதாரம் 10ங்கிறாங்க, 10 இல்ல அது 27ங்கிறாங்க. 27ங்கிறார். இந்த 27 என்ன ஆகுதுன்னா, கலிகாலத்துல கடைசியா ஒதுக்கக்கூடிய புஷ்கலன்கிற பேர்ல ஒருத்தன் ஒதுப்பான். அவன் சம்பல் நகரில் என்னமோ ஒரு யாதவ பேரு, அவர்களுடைய இல்லத்துல பிறப்பான். அவன் யாருன்னா அது ஹரிச்சந்திரனுடைய ஆன்மா தான் பிறக்கும். இன்னைக்கு நாம நினைக்கிற ஹரிச்சந்திரன் மாதிரி அவர் இருக்க மாட்டார், கொள்ளாத மனுஷனா இருப்பார். உலகத்தில் உள்ள நல்லவர்களையும் பக்திமான்களை தவிர அனைவருமே அவர் கையால தான் அடிவார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவர் நான் சொல்லல, பைபிள்ல இருக்கு, குரான்ல இருக்கு, பகவத்கீதையில இருக்குன்னு அவர் சொல்லிட்டார். நம்முடைய முன்னோர்கள்லாம் முனிவர்கள்லாம் தவரிசிகள்லாம் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி தானே இருக்கு. புதிய நோயும் கொள்ளை பஞ்சமும் வரணும்னு சொன்னா வந்துட்டு தானே இருக்கு. எங்க ஒரு சில நாட்டுல சாப்பாடு இல்லாம நான் கிரும்போடு நிக்கிறோம். ஒரு சண்டைலாம் போடுறோம், தட்டை கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கு. அது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கடைசி காலம் இருக்கு பாரு, இந்த கடவுளுடைய சண்டதைக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இருந்து பார்த்தாலும் கூட உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா கடவுளுக்காக கண்ணு படிக்கிறீங்க, நாடகத்துக்காக நினைக்காதீங்க. நாடகம் இந்த அம்பாளுக்காக நடக்குது. இந்த அம்மா அவனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். அதுதான். ஆமா. இல்லைன்னா இந்த ஏன் வந்து உட்கார போய் நாங்கெல்லாம் ஏன் வரோம்? எவ்வளவு அரும்பாடுபட்டு இந்த ஆலயத்திற்கு இப்படி ஒரு நாடகத்தை வைத்து நாம் எல்லாரும் இருந்து இந்த இடத்துல இந்த அம்பாவோட சன்னதிக்கு முன்னாடி அதை நினைச்சு பேசணும்னா இதுவும் ஒரு பாக்கியம் தான். ஆக நல்ல பக்தியோடு பிள்ளைகளை சொல்லி வளர்கள். பிள்ளைகள்லாம் இன்னைக்கு பிள்ளைகளால இல்ல, எல்லாம் பிரசாசம் தான். பள்ளிக்கூடத்துல போய் வாத்தியாருக்கு எடுத்து அலுவலகத்தை வாத்தியார் மட்டும் மாணவனை விட்டுறோம். அக்கறை அங்கே நடந்தது. ஆசிரியர் கடி எடுத்தா பண்ணிட்டு போன ஒரு காலம் போய் வெட்டுறான். புருஷனை வெட்டி ஒரு இதில் வச்சு போட்டி விடுறான். பொண்டாட்டியை வெட்டி கொண்டு சாக்கடை வச்சு கட்டிய தண்ணி எங்கேயாவது அடுக்குமா? ஒரு ஆணவனுடைய உருவம் பாதி சமம் பெண்ணுக்கு இருக்குன்னு சொல்லலாம் புராணத்தில். உடம்புல ஆம்பளைக்கு வந்து பாதி பெண்ணு. அந்த குணம் இருக்குதெல்லாம் ஐயோ பாவம்னு ஆம்பளை சொல்றேன்னா என்ன காரணம்? பெண்ணுக்கு அந்த உடம்பும் குணாதிசயமும் உடம்புக்குள்ள இருக்கு. ஆனாலும் பெண்ணுக்கு விரோதமா ஆணும், ஆணுக்கு விரோதமா பெண்ணுக்கு கடைசி காலம் கலிகாலம் நடந்துகிட்டு இருக்கு. கலிகாலம் ரொம்ப மோசமா இருக்கு. தயவு செய்த அன்பர்களே, பக்தர்களே, லட்சக்கணக்கான உடல்களை இந்த மண்ணு தின்னுகிட்டு இருக்க ஒரு நாளைக்கு உலகம் முழுதும் குண்டு போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். நாம் அந்த மாதிரி காலத்துல இருக்கிறோம். எங்கேயாவது போடுற குண்டு இந்த குண்டாலும் கூட கேள்வி. நல்ல பக்தியோடு தயவு செய்து நம்ம பிள்ளைகளுக்கு பக்தியை சொல்லுங்கள். நல்லது. அதான் விருப்பம். ஏன்னா கலைஞருடைய வேலை என்னன்னா வயிற்று பொறுப்புக்கு ஆடுறதே இல்லை. இந்த நாட்டோட நடப்பை சொல்லணும். ஒரு 10 பேர் 2 பேருக்காவது அவங்க செவியில கேட்காத ஒரு செய்தியை சொல்லணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன கிருஷ்ணன் பண்ணாரு, எம்ஆர்ஆர் தான் பண்ணார். நிறைய பேருக்கு எம்ஆர்ஆர் பிடிக்காது தெரியுமா? ஆனா நல்ல மனுஷன் தான் வரும். இந்த நம்ம லட்சத்தில் இருக்கடா அக்கறை என்ன பாடுபடுது தெரியுமா? அக்கறை ரொம்ப கஷ்டப்படுறா இருக்கும். என்னண்டா அண்ணன் கட்டவனா எல்லாரும் கொண்டு கோயில கொண்டு பூஜை பண்ண விட்டுட்டா பிராமணன் அண்ணன் படாத பாடுவாங்க. அம்பி இந்த பயகரன் நாங்க பாத்தியா? யாரு கிடக்குறாண்டா? போனா போன இடம் வந்தா வந்த இடம் படுத்த இடம் எந்திரிச்ச இடம் 3 கட்ட அவனு சொல்றான். ஏட்டா அப்படி எல்லாம் சொல்லுவான். உலகில போடு அன்னைக்கு 2 நிலைய பார்த்தா அதைய விட்டா கதி இல்லை. நிலைய பார்த்தா அதை விட்டா கதி இல்லை. அம்மா நகைய வாங்கி அடகு வச்ச பேரு அதை வச்ச அதை திருப்ப முடியல. அவங்க மனசு சரியில்லை. அதை திருப்ப முடியல. வண்டி மாட்டம் வாங்கி நம்ம வயல எழுதி கேட்கிறோம். பாலு கட்டிக்கு பணம் கொடுத்தவன் மாட்டை பிடிக்க பாக்குறான். அதுக்கு 4 காலி பசங்க ஆமா காபி போடுறான். அதுக்கு 4 காலி பசங்க ஆமா காபி போடுறான். சாமிய கும்பிட்டாலும் சஞ்சலங்கள் தீரவில்லை. சனங்கள் எல்லாம் பேசுது. சாமிய கும்பிட்டாலும் சஞ்சலங்கள் தீரவில்லை. சனங்கள் எல்லாம் பேசுது.
நமக்கு எதிரி போல தோணுது சித்திரமாத பொருள் போச்சு தெம்மாங்க கேடு சித்திரமாத பொருள் போச்சு தெம்மாங்க கேடு பாவம் எம்ம நல்லா வந்துருக்காங்க ஒண்ணே ஒண்ணு நம்ம மலையில இருந்து எல்லாரும் பூஜை பண்ணோம் போனா போட்டோம் செல்லமா கொண்டே கூப்பிடுறேன் முந்தா நாள் எடுத்துக்கிட்டு என்ன சொல்லுங்க என்ன சொன்னேன் என்ன வந்து பள்ளி வாசலுக்கு போக சொல்லிட்ட வாட்டாரு என்ன ஆனா போட சொல்றாரு ஆனா போட சொல்றாரு என் பிள்ளைங்களுக்கு வச்சு விட்டுருவாரு பாவம் எல்லாத்துக்கும் ஆனா போடணும் அவருக்கு தெரியாம தானே நான் ஆனா போட சொல்றாரு இந்த நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா நம்ம அண்ணமாயவும் சுப்பிரமணியம் வந்தா 2 பேர் ரூபு உள்ள திக்காச போட்டாங்க ஏண்டா ஈச்சியில வந்து பிள்ளைகளுக்கு மேல நிகழ்ச்சி போனா பின்னாடி இருக்குல்ல போய் கட்டி முடிச்சு முட்டை விட்டுலாம் கட்டி வைப்போம் ஏண்டா எல்லாம் பார்த்தா லோகத்துல பிள்ளை கெட்டு போக மாட்டோம் பார்த்துட்டு இருக்கியா பள்ளிக்கூடத்துல அந்த அண்ணமாய சோறாக்கி போடுவாங்கல்ல பாதி முட்டையை காட்டினா பாதி முட்டை உள்ள வச்சுக்கிட்டாங்க தாத்தா பாதி உள்ளாங்க என்ன நடக்குது தம்பி ஆமா தாத்தா பள்ளிக்கூடத்துல சோறு போட விட்டு சொல்லி எங்களுக்கு சாப்பாடு சொல்லு தாத்தா சாப்பாடு சொல்லுண்டா எங்களை பாட சொல்றாரு என்ன பாட்டு பாட்டு பள்ளியெல்லாம் மூம்புதல் லோலோ தொட்டோ ஏன்னா அது என்ன பண்றது எல்லாரும் ஆகாரம் சாப்பிடும் போது பள்ளிக்கூடத்தில் போட்டு சோற போட்டு பருப்பு ஊற்றலாம் கொஞ்சம் பருப்பு போட்டு சுதேசி தட்டல பாட்டு பள்ளியெல்லாம் மூம்புதல் லோலோ தொட்டோ கஷ்ட காலத்தை ஏண்டா நீ பள்ளிக்கூடம் போது செவனே கிடக்கலாம் வாத்தியார் எனக்கு 3 குரல் சொல்லி கொடுத்தான் என்ன குரல் கண்டுபிடிப்பது நன்று பிடிச்சா அன்னைக்கே வருப்பது நன்று மறுநாள் வந்தா செட்டு பண்ணிட்டா இதை பள்ளிக்கூடத்தில் சொன்னானா ஒரு இன்னொரு சொல்லி கொடுத்தாங்க தாத்தா என்ன அகலமுகர ஏற்றலாம் தகர சிலையில சொன்னார் எந்த சிலையில இழுத்து தொலைக்க மாட்டேதானே தாத்தாரு அது போல போட்டோம் வாத்தியார் அங்க அவர் நிழல் நின்றுக்கிட்டு எங்களை வெயில் அடிக்க சொல்லி எங்களை பாட சொன்னார் தாத்தா ஏண்டா ஏன் வெயில் அடிக்க சொன்னா எங்களெல்லாம் பரிசெல்லாம் வெயிலுக்கு ஒருத்தர் வருஷத்துல ஒருத்தர் கையை விட்டோம் எங்களை பாட சொன்னாங்க தாத்தா என்ன பாட்டு பண்ண ஜனகணமனகரி ஒம்மல ஓத்தல நடது வேணாண்டா எதை வேணா கிண்டல் பண்ற ஏசைக்கு இருந்து கிண்டல் பண்ணாத நம்ம கவர்னரே பாதி பாடிக்கு பாதி விட்டுறதுனால அப்படி பெரிய ஒப்பல இருக்காரு ஏசத்தினுடைய மாற்றுடாது தாத்தாரே நீங்க எனக்கு முட்டா நான் சொல்லி கொடுத்தீங்க சொல்லி உங்களுக்கு சொல்லிடுவோம் ஆரம் செயல் விரும்பி தாத்தாக்கு பீவதி தாத்தா சொல்லி வார்த்தால வெட்டிருப்பாங்க போடா பள்ளிக்கூடம் பீவதி சொல்லுங்க பிள்ளையாடா நீ பிள்ளையாடா ஒரு மஸ்டர் பண்ணிக்கணும் சொல்லிடுவான் என்ன சொல்லிக்கிட்டு கொண்டாட்டி நொட்டி 2 பேரும் ஆத்துக்காரி எவ்வளவு லட்சமா இருக்கிறோம் என்ன ஆத்துக்காரி எப்படி சொல்லாமோ அம்மா மாதிரி உனக்கு என்ன பண்ற மனித பண்ற ஒரு நாளைக்கு 7 வேளை திங்கிற மாமி எல்லாம் நல்லா சாப்பிட்டு சொல்லி விடுங்க நீ என்ன சொல்லி கிழிக்க போற சொல்லி விடுங்க அறம் செயல் விரும்பி தாத்தா ஒருத்தனை மட்டும் தாத்தா தாத்தா நீனு கொஞ்சம் சுருக்கு சுருக்கு தான் கொடுத்தோம் அடி குத்து போவனா எந்த விட்டு பாம்பு சொல்லாங்க தாத்தா நீனு குத்த வந்து நம்ம சுண்ணா பந்தேல தடி விடுறாங்க என்ன பண்ணி சாப்பிட்டு விடுறேன் கட்டவங்க எல்லாம் சேர்த்தா அக்கறை இருக்குல்ல மாமி படுத்துட்டு போனா அவளை காணும் கண்ணாமூட்டி கட்டி கத்திட்டு கிடக்கு கண்ணாமூட்டியை பார்க்கல மாட்டை பார்க்கல நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற பொண்டாட்டி வச்சு குடும்பம் பண்ணா ஏன் மாமியை கொண்டு போய் என்ன கூட சொன்னீங்க செவல காலம் என் மயில காலம் இல்ல ஆமா 2 தீர்த்தாந்து வச்சு வண்டியில மாட்டை பூட்டினேன் சரி ஏன் மெனக்கிட்டு ரொம்ப மெனக்கின வேணப்போ வந்துட்டு பூட்டினேன் கொஞ்ச தூரம் போனோன்னா வண்டி பேச ஆரம்பிச்சுட்டு அடே என்ன
எத்தனை கடமை ஏற்க தெரியல நோக்கணும்னு தெரிஞ்சது. காலகட்டம் கட்டப்பட்டான் கட்டப்பட்டான் சட்டங்கள் கடம்தான் சட்டம் ஒண்ணுமில்ல. அது போனா போட்டு தட்டான் கடமை கீழத்துல நரசம்மை இருக்காருல்ல டேய் நரசிம்ம ஐயங்கார் அந்த மயிரை தான் சொல்றான். ஏண்டா அவனுக்கு என்னடா அவன் மகன் ராமயிர் இல்ல ராமையர் மகன் நரசிம்ம ஐயர். பத்தாம் அதுக்கு மாமி உள்ள போனாங்க 1 மணி வரைக்கும் வெளியிலே வரல. பத்தாம் எட்டு பட்டம் போ அக்கறத்தில் யார் இருக்கா? 10 மணி 5 நிமிஷத்துக்கு உள்ள போனாங்க 1 மணி வரைக்கும் வெளியில வரல. நான் என்னதான் செய்யறாங்கன்னு கொஞ்ச நாள் சென்று பாக்குறேன். நின்றுகிட்டே செய்யறாங்க. சரி செய்யட்டுமா? கண்டாங்க லட்சம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தாத்தா. நின்றுட்டு பண்ணுவோம். இறுதி பட்டு ஏதோ போனோம் செஞ்சோம் கதை முடிச்சுட்டு வந்துட வேண்டியதாங்க. அங்கேயே மல்லாந்து இருக்காங்க. நல்லா பேசுற படுத்துப்பாங்கன்னு சொல்லு. பக்கத்து ஆத்தவெல்லாம் காரிட்டு மோபர்ல துப்ப மாட்டா எப்படி துப்ப மாட்டா எப்படி நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க பார்க்கலாமோ? தாண்டி போய் அர்த்தாத்துல பார்த்துட்டாங்க சவுங்க போய் அர்த்தாத்துல ஏன் படுக்கப்படாது? என்ன படுக்கப்படாது? பாட்டு அந்த இடத்துல கதை பார்க்க போனா நீண்ட நேரம் உட்காந்து சந்தை வலிக்குமோன்னா சந்தை வலி சந்தை வலிச்சுல வலிக்குதான் தெரியல. பட்டினாட்டு கொஞ்சம் கூட மாணவன் கருத்து முன்னாடி படுத்துட்டு என்ன படுக்கலாம். இன்னொரு வீட்டுல போய் பட்டினாட்டு வந்துட்டாங்க காரிகை துப்பா. ஓஹோ நீ இப்படி சொல்றடா? ஐயா மட்டும்டா இந்த சூத்திர நாயை வச்சுட்டு படுக்கலாமோ? இப்ப 4 இடத்துல 4 வருஷமா சொல்லுவோம். 4 பேர் 10 3 பேர் காத்து இல்ல நம்ம குடியாத்த குறைந்த மாட்டோம் மட்டும் சொன்னேன். மறுட்டுண்டா பேசி தண்ணி தச்சு எனக்கு மாமி வீட்டுல வந்து வந்த உடனே ஓ காலை கட்டி அடுத்த படுத்தி ஓடி அதோட விட்டுருங்க. படுக்கிற விஷயத்தை கேட்டு சொல்றேன். அது படுத்து ஓடி சரி கேட்டுருந்தேன் கேட்டுருவேன். மாடு கண்ணாமட்டி கட்டி ஒன்றும் வழி இல்லை. மாமி 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 வாடா வாடா மாமி என்ன செய்யுற தம்பி? என்ன செய்யறீங்க? அம்பிய வீடு கூடாது வெக்க மாதிரி சாணி போடுறியா? இப்ப என்ன செய்யுற? சரி வா மாமி. இங்கே இரவா தேலா
ஏன்னா அம்பியை பார்த்து ரொம்ப ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால முத்தேனை பார்த்து ஏதோ சாப்பிட்டு இருக்கான். கொஞ்சோண்டு காப்பி போட்டு வச்சுட்டு இருந்தேன். அதை இன்னும் பிடிச்சிட்டே நிக்கிறான். நம்ம எடுத்து குடிக்கலாம். உசிரா நான் இருக்கேன் உண்மையிலதானே உள்ளமெல்லாம் நிறைஞ்சாயே உத்தியோகத்துல சேர்ந்தேன். உத்தியோகத்துல அம்மா விழா வீட்டில் குடும்பத்தை நான் சம்பளம் 30 நாள் முடிஞ்சு விட்டா 30 ரூபாய் சம்பளம். எதனால முடிப்பதுதான் ரூபா மட்டும் ஒண்ணுதான். உங்களுக்கு மூட்டை தூண்ட புள்ளையாக போட்டு மேல என்னடா சொல்லணும் அப்புறம் கை போடுங்கண்ணா. எனக்கு கை போட்டு பழக்கம் இல்லையா மேல இருக்கிறது நான் எப்படி கை போடுறது? வயசாச்சு கை போடாம நல்லா கிடக்குல்ல. என்ன பண்றது? ஐயோ எனக்கு கை போட தெரியாது தம்பி. எனக்கு விடணுமா தம்பி? என்ன தம்பி? ஏன் தம்பி அதான் தம்பி புகுந்தாத்துல இருக்கும் போது ஒண்ணுக்கு வழி இல்ல. இருந்தாலும் புகுந்தாத்துக்கு போனா புறந்தாத்துல ஒண்ணுமே இல்ல தம்பி. இல்ல தம்பி புகுந்தாத்துக்கு போனா அதனால அங்க எல்லாமே செஞ்சு போட்டுருக்கா தோப்புனாரு. அதனால போட்டுட்டு இருக்கேன். தோப்புல வச்சு செஞ்சாரா? தோப்புனாருன்னா அப்பா உனக்கு எங்க தெரிய போகுது? அப்பா வந்து தோப்புனாரு. ஆமா எப்படி சொல்லுவா? ஏன் தம்பி ஆத்துக்காரன்னு சொல்லணும். ஆத்துக்காரன்னு சொல்லுவா கட்டியக்காரா? அதெல்லாம் எப்ப எங்க ஏன் தம்பி சித்தப்பா என்ன சொல்லுவா? சின்னாத்துக்காரன்னு சொல்லுவா. ஆமா நோக்கெல்லாம் அறிவே இருக்கிறாரு. ஏன் தம்பி பரவாயில்ல இருந்தாலும் அந்த வேலைக்கார பையல ஓரமா ஒதுக்கி வைக்கணும். அகத்துக்குள்ள விட்டதே தவறு. யாரு இங்க பாரு தம்பி பேசணும்னா என்ன பண்ண போற? சொல்லி தம்பி அம்மா சின்ன புள்ளில எங்க அப்பா சின்ன புள்ளில விட்டுட்டு எங்க அம்மா செத்து. நீ சொன்னாங்கன்னா டீ வைப்பாங்களா வைக்க மாட்டாங்க சொல்லு. அம்மா செத்து ஆமா உங்க அம்மா செத்து போனாலும் நான் தான் கிட்ட போட்டு படுத்துட்டேன். ஏன் தம்பி அப்படினால கையில வச்சுட்டு குடிப்பேன். உன்னை சின்னோட்டு குழந்தையா இருக்கச்ச நான் தான் புடங்கில போட்டு படுத்துட்டேன். இப்ப படுக்க முடியுமா? அப்ப சின்னோட்டு குழந்தையா இருந்த புடங்கில அணைச்சு போட்டு படுத்துட்டேன். இப்பதைக்கு போட்டு படுத்தா நீ காலை போட வேணும். காலை போட மாட்டேன். 350 ரூபாய் கட்டணும். காலை போட்டு 350 ரூபாயா? எந்த காலையை சொல்ற? எந்த காலையை கேட்குற? ஏன் தம்பி நான் தூங்குறச்ச காலத்துக்கு மேல போடுவேன்னு சொன்னா
ஆ. யாரு, நீ நான் நம்பி செவனு படுத்த செத்து பண்ண உடனே எனக்கு 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 பால் ஊத்திக்கலாம். ஆமா தம்பி. எனக்கு ஏன் தம்பி இப்ப வேணுங்கிறியா? உனக்கு பாட்டு வேணுமா? நோக்கு பால் கொடுக்கணும் தான் வச்சிருந்தேன். லப்பரை விழுந்து கடிச்சு போடுற. அதனால பாட்டுல செவனேன்னு உள்ள இருக்கு. நீனா போய் எடுத்து சாப்பிட வேண்டியதான். நீ கொடுக்க மாட்டியா? அப்ப சின்னோட்டு குழந்தையா இருந்த குழந்தை அரைச்சு போட்டு நான் தான் தூக்கிட்டு பால் கொடுத்தேன். பாட்டு இந்த ரெண்டு ஆமா. கஞ்சி ஊற்றி வச்சிருக்கா பாபா வச்சிருக்கா. எந்த எந்த தண்ணியை சொல்ற நீ? எது நீ சொல்றீங்க? ரெண்டு பாட்டில காலி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க. ஆமா, இதெல்லாம் போட்டு சொல்லுவா. அப்புறம் சரி போட்டா போட்டு வா. சொல்றேன். சரி போனா போட்டு வா. ஆமா. பிறந்தாட்டு போய் மாசம் 3 ஆகுறது. எப்படிங்கிறான்? ஏன்? நானே இங்க இருக்கேன். சரி என் தம்பி அதை குடுத்திருக்கான். சரி. இந்த விசாமத்திரம் போட்டது குண்டனை குடுத்திருக்கான். இல்லடா. எங்க சித்தப்பா தான். என்னடா நீ இப்படி மரியாதை இல்லாம பேசுறிய? யார் வச்சுட்டு குடுத்திருக்காங்க? உட்கார்ந்து இருக்காங்க. போட்டு தீய குடுத்துட்டு எப்படி போகணுமா? தாரகாரு அதை மட்டும் வந்து வாயை பார்த்துட்டு செலவு கட்ட பேசி வயசானவங்க டான்ஸ் கேட்கலாம். வயசானவரு வளர்க்க மாட்ட மாதிரி வயசுக்கு உட்காந்து புள்ளைய போய் சொல்லுங்க அப்படிங்கிற. ஸ்கூட்டியை வச்சுட்டு ரெண்டு பொம்னாட்டி கொண்டுட்டு போனோம். வயசு 2 பொம்பளையா? வச்சுக்கிட்டு பழனி மாத செத்துலாம் இருக்கான்னு வயசா கற்றுருவோம். ஒரு ஊர்ல ஒரு தாரக்காரர் இருக்கலாம். 2 பேரும் இவன் போடுற தாவத்தை அவன் மாத்தி போடுறான், அவன் மரத்தை இவன் மாத்தி போடுறான். என்ன நடந்துக்கிட்டு இருக்க? 2 பேரும் எப்படி அப்ப மிருதங்காரு அவன் தடவை நான் கண்டுக்கிட்டு இல்லை சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி போய் மூஞ்சா பண்ண 6 பாக்கெட் போட்டு சுட்டு அமுக்கிற யாரு கால சாந்தி காலையா? மாமி அந்த உள்ள மாமி கிட்ட 10 கருப்பா முன்னே என் குடும்ப பிரச்சனை. நான் மாமி தாயா பெத்த தாய் தாயை வச்சிருக்கேன். பாசமா வச்சிருக்கேன். என் தாயை என்ன வச்சிருக்க? பெத்த தாயா தாயில ஒண்ணு பேசுறதெல்லாம் பேச்சுட்டு உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்க. யார வச்சிருக்க? நீ என்ன வச்சிருக்கியா? பெத்த தாயா அப்புறம் அவர் சொல்றாரு நீ தாண்டா சொல்ற. தாயா வச்சிருக்க சொல்றத பார்த்தா பொண்டாட்டி வச்சிருக்க சொல்லி போறாங்க. சரிடா. நான் தாய்கிட்ட போறான்னு போறேன், நாய்கிட்ட போறேன். மானகட்ட மாடு அறிவு இருக்கிறத நோக்கு இப்படிதான் பேசுறதா? தாய்கிட்ட போலாங்கிற அதான் சொல்லல மாதிரி சொல்றாரு. இந்த செவுட்டு வாயை வந்து விட்டு நம்ம குடும்பத்தையே நம்ம வந்து புடிச்சு விட்டு ஆட்டணும். சரி கட்சி தொடரா. நீ யாரா என் குடும்பத்துக்கு பேசி பேசுறீங்க? நான் சொல்ல கேட்டா உன் பொண்டாட்டி நான் வச்சிருந்தேன். ஏன் அப்படி பேசுறேன்? வாழ்க்கை அக்கறை தூக்கி தந்தபடியே நானும் காப்பி சாப்பிட்டோம். மாமி 3 நாளா வந்து நீடு குத்தம்ல கிடக்குமா? என்ன நீடு குத்தமா? அதான் நீடு பக்குள்ள அவனை நடிக்க சொல்லும். ஆமா பார்த்துட்டு போய் நான் போடுவோமா? எப்படியெல்லாம் இது யாத்திரமா பண்ணிட்டு தொங்க விடுறோம். நம்ம இந்த வெளியே போனா தண்ணி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஏண்டா அப்படி இருந்தாலும் அவங்களை எப்படி அப்படி கூலி பண்றீங்க? சரி போனா சரி போனா போட்டு புகழ்ந்தாத்த 3 மாசம். சரி 3 மாசம் தொட மாட்டேன். சும்மா நேரத்தை போனா கிடுக்கிட்டு வருதா? ஆமா ஆமா கிடுக்கிட்டு வருதா? கேட்டா சமயத்தில் அப்படியே போகும்போது ஏற்பட்டு தண்ணிதா சோட்டை பார்த்தா பிரிய பக்கத்து சும்மா தண்ணியா குடிக்க சொல்லுதா? தண்ணியா குடிச்சு வகையில் தண்ணி முட்டை கொடுத்துதா? அது மட்டும் சாம்பல் கேட்குது. சாம்பார் மாங்க மாங்க சாம்பார் நிக்காதா? சிலிண்டர் 10 வச்சு வாங்க சிலிண்டரா? எவன்டா சாம்பல் பண்ணி ஏற்க
விட்டுருவாடுவா. என்னத்த? உன்னை எல்லாம் கலத்து விட்டுருவாடுவா. நீ எந்த வேலையும் இன்னும் செய்யக்கூடாது. நீ கலக்க- உன்னை நான் தான் வேலை செய்யணும். யாரு? கூட்டு வேலையை. எனக்கு இது என்ன சொன்ன? கூட்டு வேலையை சொன்ன சாமி. அகத்துல உண்டான வேலையை நான் தான் மாமி நான் தான் பார்க்கிறேன். அப்படின்னு சொல்லணும். இது மாதிரியே பெத்த தாய்களை 7 மாசத்துல இருந்து தம்பி டேய், பார்க்கணும்ல. ஆனா டேய், வாய் அடக்க முடியாது. ஏன்டா தம்பி? முகுந்தா கிடந்து பிறந்தாத்துக்கு போய் மாசம் 3 மாசம். மாசமா இருக்கியா? மாசம் இல்ல தம்பி. முகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துல போய் தங்கியிருந்த நாள் கணக்கு 3 மாசம். அடி வாட்டுமுண்டா. ஏன்டா தம்பி? கூட மாசமா கலை. ஐயோ உன்னிட்ட எப்படா சொல்லுங்க ப்ரோ, ப்ரோவா? உனக்கு அடிச்ச வார்த்தை வயல்ல வச்சாலும் முளைக்கும். ஆ, இல்லைங்க ஒரு சமயம் நம்ம அன்னைக்கு தான் யாரு நீ மெனக்கட்ட? ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். ஆஸ்பத்திரி கீசுபத்திரி. ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? கீசுபத்திரி எங்க இருக்கு? கொண்டாட்டு போய் 3 மாசம் ஆகுது. ஆமா. இது கருப்பாய்க்கு 3 மாசம். கருப்பாய் 3 மாசம் ஆயிட்டு. அப்பனா 7 மாசம் வச்சு அவளுக்கு குழந்தை இருக்குமா? தாத்தா வேட்ட விட்டுட்டாரு. யார தம்பி? ரெண்டு தான் சாமி கொடுத்துட்டு போனேன். ஆமா. அவனுக்கு கண்ணு தெரியாத கலவன்ல இல்ல. இவன் போய் தடுவிங்க ஆ, பார்த்தியா ஒரு குச்சை விட்டுக்கிட்டு நோட்டு மாட்டாரு. எதுக்குள்ள? கூட்டு வாட்டையில சரி தொடர்ந்து கருப்பாய் ரூம்ல விட்டாரு. விட்டு கருப்பாய் உள்ள போனாங்க. சரி. சத்தியமா ஆ. சொல்றேன். உள்ள போனால பகுடு சப்புன்னு இருந்துச்சு. ஆ, ஏன் வரும்போது பாக்குற பம்முன்னு இருக்கு. ஏன் தம்பி அப்படி இருக்கிறது? ஒரே நாள்ல எப்படி மாட்டோம்? அதானே. ஒரு சமயம் சைக்கிள் பப்பங்க போட்டு எடுத்துட்டு போனோம். நீங்க தான் கருப்பாய் நான் தான் தாத்தா. ம், எப்படி? நீங்க கருப்பாய் நான் தாத்தா. தாத்தாவுக்கு முடி நரைச்சு போயிட்டுது. நோக்க நரைக்கவே இல்ல. தையடிச்சு விட்டதால நினைக்கிறேன். சரி தம்பி, எப்படி பண்ணாங்க? தாத்தா வந்த உடனே தாத்தா வந்தாரு. அவனி போடுறேன் ஆ, இது சொன்னார்ல. சரி. கருப்பாய் ஓட ஆரம்பிச்சுட்டான். அப்புறம்? இங்கே தாத்தா ஒண்ணாக்கு வந்து ஆ. வாண்டாளுக்கு நேரு வந்து வண்டி போன பார்த்தா ஐயோ, எவனா வெளியே போனா 2 பேரும் கீழே கட்டி பேருக்கு அந்த நேரம் வர்றதுதான் காட்டு. அதனால தாத்தா வீட்டுல ஒண்ணு சொன்னேன். ஆ. கொடியை தூக்கி கொடுத்துட்டாரு. அப்ப தாத்தா மேல நாடுறதா? ஆமா வெறும் பீயோட 2 பேரும் சேர்த்து பேரு கட்டு. ஆ, தாத்தா வந்த உடனே போய் பிராமணால் கொடியை தூக்கலாம். தாத்தா கூப்பிடுறே தாத்தா வந்துருவாரா? நம்ம வீட்டுக்காரர் மாமா வீட்டுக்காரர் ஏண்டிமா என்ன? நாளைக்கு கூட என்னடா பிரச்சனை என்ன பண்ணிட்டு என்ன நல்லா இருக்கலாம்? நல்லா சேமமா இருக்கலாம்? நல்லா இருக்கேப்பா. சரிண்ணா. நல்லா சேர்ந்தேன். படுத்தியா? ஏன்னா நான் படுத்தனா? எனக்கு படுக்கவே தெரியாது. உங்கள்கிட்ட நான் படுத்தன உங்கள்கிட்ட யார் சொன்னது? நீங்க புடவை தூக்குனீங்களா? உடனே நீங்க புடவை தூக்குனீங்களா? இதே வண்டி சொன்னா ஏன்னா முட்டை என்ன சொன்னா? சொன்னானா என்னமா அந்த கொட்டில சொல்லக்கூடிய ஒன்றும் சொல்லி நம்ம கச்சட்டி கச்சட்டி பணித கொண்டு பண்ணி ஆ. நல்லா சாப்பிட்டு போய்தான் பண்றாங்க. என்ன தம்பி தாத்தா புடவை தூக்கலன்னு சொல்றான்? ஏன் தம்பி? மாமி செலுத்தல் பண்றான்னு சொல்றது தூக்குனியா? ஏன்டா தூக்கு? நான் எங்கடா தூக்குனேன்? நம்ம உயர்த்திட்டோம். காலப்புறம் வந்து எனக்கு 200 ரூபாய் பண்ணி கொடுங்க. 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சொல்ல மாட்டான். இல்லை நான் எங்கடா தூக்குனேன் போனா 12 மணிக்கு மேல 160 ரூபாய் கொடு. பாக்க வந்து 10 ரூபாய் கொடுத்து என்னம்மா பேசுறேன்? தம்பி, தாத்தா சொல்றா அடுத்த படுத்துன்னு சொல்றா. வெட்டிங்களா நீங்க? இல்ல தம்பி, வெட்டிடு. உன் மேல சத்தியமா படுக்கல. படுக்கல தம்பி. படுக்க தெரியல படுக்கல. ஒரு நாள் படுத்தா மாறா. எப்படி தம்பி படுக்கிறது? நீ தூக்குல நீ படுக்கல நான் பாக்கல அடிக்க. வெச்சிடா உள்ள. ஏன் தம்பி உன்னை அடிச்சிருந்தாங்க? ஏண்டிமா ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லணும்னு வந்த இந்த பயபத்து. சரி சொல்லுங்கண்ணா. ஏன்னா புகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துக்கு போறச்ச அப்ப பக்கத்துல ஒரு புல்கச்சி போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். நம்ம கிட்ட ஒரு புல்கச்சி போட்டு வேலை பார்க்கறதுன்னு போறச்ச சொல்லிட்டு போறேன். புல்கச்சி வாங்கிருக்கலாம். சமத்தான பொம்மனாட்டி கிச்சான் உள்ள வாங்கியிருக்கேன். அப்படியா? இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருப்பான்ல. கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏண்டிமா சந்தி அடியே சந்தி அம்மா அம்மா வென்று
போகலையே எங்க போச்சு இங்கடா ஓடுது அம்மா என்ன பிரச்சனை கடகத்துக்கு சென்று என் குழந்தை பாம்பு இறந்து விட்டது. நம்ம செத்துட்டானா என்ன கத்துற ஏன் போனா அழகு என்ன போனா அழுது போகலாம் முத்தையா, கடகத்துக்கு சென்று என் குழந்தை சர்ப்பம் தீண்டு இறந்து விட்டது. நாடகம் போனோம்னா இங்க இருக்கிற கிடைக்கும் அது கடவுள்டா அது கடவுள் முத்தையா, வேண்டாம் இருக்கா அது கேடு கடகத்துக்கு சென்று என் குழந்தை அரவம் தீண்டு இறந்து விட்டது. பாம்பு கடித்து இறந்து விட்டதுன்னு சொல்லுப்பா. என்ன நடக்குது காலையில உனக்கு உயிரில என்ன சொன்னா தேவதாசன பாம்பு படை எடுத்து கடிச்சிருச்சு குழந்தையவா படை எடுத்துச்சு கடக குழந்தைக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல பாம்பு தானே வச்சுது குழந்தை நல்லா பாம்பு கடகத்துக்கு சென்று என் குழந்தை பாம்பு கடித்து இறந்து விட்டான். நம்ம பாம்பு கடிச்சு குழந்தை இறந்து போயிட்டானா? குழந்தை செத்த போயிட்டானா? ஐயா பணம் போயிடுது, பணம் போயிடுது. ஏண்டா இப்படி வாங்க காலேஜ் கிச்சன் அனுப்புறேன்னா அவனை நல்ல பாம்பு கடிச்சு குழந்தை இறந்து போயிட்டானா? குழந்தை செத்து போயிட்டானா? தெருவிழா போயிட்டுது. பணமே போயிடுதுண்ணா. ஏண்டியம்மா குழந்தைய மறைச்சு வச்சுட்டு ஏதாச்சும் சொல்லிட்டு போலான்னு பாக்குறேன். ஒரே ஒரு குழந்தை, இந்த குழந்தை பணம் போயிட்டு போகுது, இந்த குழந்தை பணம் இன்னும் 9 குழந்தை பெற்றுட்டு போனா ஏண்டியம்மா இறந்துட்டு இருக்க. ஆமா அப்படி எல்லாம் சொல்லுறீங்களம்மா. பெற்றோருக்கு தெரியும் பிள்ளையோட அருமை, நட்டவங்களுக்கு தெரியும் பயிரோட பெருமை என்று சொல்லுவார்கள் அம்மா. உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா எப்படி எல்லாம். ஐயோ 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 அண்ணா என்ன அப்படியே குத்துக்கள் மாதிரி நிக்கிறேன். என்ன கேட்டேன் தெரியுமா? நட்டவுக்கு தான் தெரியும் பயிரோட அருமை, பெற்றோருக்கு தான் தெரியும் புள்ளையோட அருமை. நோக்கு என்ன தெரியும்னு கேட்டுட்டான். நீங்க என்ன பண்ணல ஏது பண்ணல நேக்கு தெரியாது. இப்ப இங்க எனக்கு ஒரு புள்ள கொடுங்க. மனசுக்கு ஓட்டு இப்பவே கேட்கறேன். அது நான் என்ன அங்காடியில் அவங்க கொடுக்க முடியும்? அப்படியே வேற ஊராக மழை பெய்யல புள்ள எடுத்துனே வந்திருக்கோம். வேணா ஊரு ஏண்டா மாமி மனசு மாமி மனசு புள்ள வைக்கலன்னா குட்டுரு புத்தி கட்டுறானா பணம் போட்டு வாங்கிட்டு விளையாட்டு வேலை கொடுத்து என்ன வேணும்னு சொல்லுங்க. ஐயா இல்லையா, நான் அப்படியெல்லாம் சொல்லவில்லை சுவாமி. என் குழந்தையை போய் பார்க்க வேண்டும் ஐயா. எனக்கு விடை கொடுங்களை. எங்கடிப்பா பாத்தீங்க? கடகத்துக்கு செல். நல்லா இருக்கா? 40 கோடி பணத்துல பாதி பணம் போட்டா உங்க மேலதான் தப்பு. நீங்க நல்ல பொண்ணாடி அவங்க அப்படி அழுவாளான்னு கேட்டேன். அது ஆட மாடனா சொல்லி சுத்தம் பார்த்து வாங்கிறதுக்கு பொண்டாட்டி வீட்டுல பார்த்துவாங்க. மொத்த பார்த்தா நல்லா இருக்கும். பொண்டாட்டி தான் மகாலட்சுமி. அது பொம்மாட்டி தான். அவனை கட்டி போட்டு அகத்துல உண்டவன் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குறது. நாளைக்கு அண்ணா இருக்குது இருந்து ஓடி போய் செப்பன் கட்டி எடுத்து சீக்கிரம் வாடாம்பி. ஏமா அகத்துல வேலையெல்லாம் இருக்கிறது. வேலையை பார்த்துட்டு அங்க போய் உன் குழந்தைய பாத்துறாடியம்மா. அப்படியே ஆகட்டுமாப்பா. இது எதுக்கு நாய் மாதிரி முத்த சேர்த்து போடுறேன்? செப்பு போட முடியாது. ஒரு வேலை பார்க்க மத்தியா இது என்ன செய்ய வேண்டும்? ரெண்டு பேரும் இருக்க
ஏங்கப்பா அம்மா என்ன பால் சாப்பிட்டா அம்மா பழம் சாப்பிட்டா இது என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க இங்கே சொல்லுங்க சரிக்கு பாருங்க சாப்பிட்டா ஜப்பு ஜப்புங்க போய் அப்படி போய் கொல்ல போகலாம் இதை என்ன செய்ய வேண்டும் தண்ணி அடிக்க தெரியுமா தெரியும் ஏன் எனக்கு தெரியவே தெரியாது பயக்கமே தேவைப்பா அது இல்லைன்னா நான் முதிரே வாழலம்மா எனக்கு தெரியாது குடும்பம் ஜகல வெறும் காரணம் சம்பளம் வாங்கி வீட்டுக்காரத்து போவோம் குடும்பம் தண்ணி வேணாம் பக்கத்துல நாளே நம்ம தண்ணி அம்மா இதை என்ன செய்ய வேண்டும் ஒரே ஒரு முறை செய்து காட்டுங்க எப்படி தண்ணி அடிக்கணும் எப்படி குடம் தூக்கணும் அப்படி தெரியறதா இல்லையா எப்படிமா அரண்மனையில பிறந்து வந்தோம் அப்ப மகாராணி நினைப்பா மகாராணி நினைப்பாடுமா கண்ணை தப்பிச்சு தூக்கி விடு அரண்மனையில பிறந்து வந்தவங்க தெரியாத வரல இப்படி உன்னை கேட்கலாம் கேட்க முடியுமா அந்த வீட்டு வேலை தர போய் கேட்க மாட்டேன் உன்னை பெற்ற தாய் தண்ணி கோடை எடுத்து தங்க தண்ணி கோடை எடுத்து தங்க அன்னை சொன்னமா நல்ல மகா தண்ணி முன்ன அடிக்கிறாங்க முத்தியா இனி அடிக்கிறாங்க அப்படியே கண்ணை தப்பிச்சு அப்படியே திரும்பி ஏன்னா அடிக்கண்ணா எரும மாட்டுக்கு போற புண்ணாக்கு தேவைன்னா தின்னு ஆமா சொசைட்டி போட்டேன் மீனுக்காரங்கள சோத்தும் குழம்பு போட்டா ஒன்னோட ஒன்று ஒட்ட மாட்டேங்குது ரசம் வச்சோன்னா செலவு மீன் மாரி வாங்குறது சொசைட்டி ஆட்சி போட்டு எனக்கு ஜோடாக்கி போடுறாங்க எனக்கு பயில சும்மா போட்டு கட்டணும் ரூம்ல தெரியுமா நம்ம கடுவை சாட்டி போட்டோம் நான் வெளியே சொல்ல மாட்டேன் தெரியுமா எம்மா நாளைக்கு தான் பார்த்து பார்த்துட்டே இருப்போம் எனக்கு ஒரு கட்டை முட்டை கட்டி கொடுத்தா முட்டை நான் தம்பியா சோன்னு மழை வந்துச்சு ஒரு பூஜனை பண்ண ஆடிக்கிட்டே இருந்துச்சு யாரோ ஒரு பொம்பளை நம்மளை கூப்பிடுறான் எங்களுக்கு ஓடி போய் கட்டி விட்டல உமா முச்சுக்கத்தை வச்சு நீங்கள காரணம் எனக்கு பையன் எதுவா கிளம்பி கேட்ட விட்டு பார்த்து விடலாம்ல ஊட்டிட்டு கிடக்கணும் ஏன் நம்ம கொண்டாட போய் இருமாவளை பிடிச்சி போட்டு அதுக்கு மனதாங்க வந்து சொல்லுங்க கேட்கலமா இந்த ஆணம் போட வேண்டும் அவங்க அரண்மனையில் பார்த்து ஆமா நான் எப்படி அடப்படமா போடணும் நல்லா பொம்னாடி எல்லாம் எடுத்து நல்லா பார்த்து சொல்றாம்பி எல்லாரையும் கிளப்பிடுறாம்பி வீட்டுக்கு போகணுமா நான் பக்கிரிக்கு போக்கிரி ரசா பக்கத்துல பட்டியல ரசா பொக்கிரிக்கு பொக்கிரி ரசா பக்கத்துல பட்டியல ரசா
நம்ம ஊர்ல எல்லாம் கொண்டாடி வாங்க எப்படி போடுவாங்களா அப்படிலாம் செய்யக்கூடாது. சந்த சம்பந்த சந்தனமா இந்த கைகளா பருப்புல உள்ள பருப்பை சாத்துல உள்ள பருப்பை அவளை கூப்பிடுறா காசு பணம் போட்டு நான் வாங்கியிருக்கிறேன் ஏன் பணம் உன் பணமா தாத்தா ஒரு நல்ல உயர்வான பிள்ளை. அப்படியா? ஆமா, பச்சை பிள்ளை மாதிரி இன்னைக்கு தேர்தல் உள்ளார வச்சுருக்காங்க. சரி. அவங்க 40 அடி அடி. பத்தாடி எல்லாம் இன்னும் நல்லா திட்டிக்கணும். 40 அடி அடி. அதை குறிப்பு வேறு கப்பல் அழகா அவளை 80 அடி அடிக்கணும். சும்மா அடிக்க கூடாது. அடி அப்பதான் ஒரு புள்ள வருமா. அப்படியா? நான் சாணி காட்டு விட்டோம்னா நான் சாணி கட்டுவேன். இதை என்ன செய்யறது? அரமனையில பிறந்து வந்தப்ப என்ன செய்யறது கேட்க வந்தாங்க. என்ன செய்யறது கேட்க வந்தேன். எனக்கு தெரிய வருதுமா ஒரே ஒரு ஒன்றியாச்சும் வந்திருக்காரு சொல்லுமா அம்மா பற்றி அம்மா அப்படி யாருமே இல்லாத அம்மா தான் வந்துருக்கு என்ன பக்கமா இருப்பாங்க. 9 மணி நானா பாத்துட்டு வீட்டுல இப்பதான் பாக்குறேன் 4 வரைக்கும் நின்று பாத்துட்டு இருக்காங்க. எவராமே பாரு மாமி வேலை பாக்குறத பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வீட்டுல வேலை பார்க்கணும். இதெல்லாம் கொடுக்கணும். நன்னா பாத்துக்க தம்பி. நன்னா அப்படி அடியே தட்டிக்கணும். ஆமா நன்னா அப்படி அடியே தட்டிக்கணும். அப்படின்னா இப்படி தட்டிக்கணும். தட்டிக்கிட்டு நன்னா வச்சுக்கணும். அது உனக்கு எப்படி சௌரியமா அப்படியே வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல நம்பி அகத்துல சீ விழுந்துட்டு எடுத்துக்க கூடாது. எடுத்து விட்டே கூடாது. அப்படியே நடுப்புற சிறுவிக்கணும். ஆமா செவ்வந்தி பொம்முடிச்சு சின்னக்காவை சரி சொல்லக்காவை சித்தாத்த எம்முடிச்சு சின்னக்காவை சொல்லக்காவை என்னவோ என்னவோ அப்படி கூட்டாதீங்க. எனக்கு மொத்தம் பேரு கட்டளை இல்லையோ எனக்கு மாறி வெறுக்க வீரன் போகுதே. என்ன அபி முத்தையா? என்ன அபி முத்தையா? முடியாது.
பாத்தியா பொருளை எப்படி தீட்டு வருதுன்னு வேலைக்கார பாயில ஒண்ணுங்களா இருக்கல இவனை வச்சு நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல குத்தவும் தெரியல உரல தூக்கவும் தெரியல மல்லாத்தையும் தெரியல என்ன செய்ய வேண்டும் தூக்கி போடு அப்படியா சதமர தகமாச்சு பத்திரி கொண்டு போய் சேர்றா கலவனுக்கு கால்றா அவங்க நிறைய போயிட்டு ஆட்ட போட்டாங்க வேலை இது என்னடா கிழிச்சு இருக்கு வரைக்கும் என்ன அதை எடுத்து கொடு அம்மா இது என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரிய வராதம்மா தெரியாதுமா நான் எப்படி சொன்னேன்னு பாத்துக்கிட்டு சிறகு சப்பா நெல்லு குத்தி நான் சோறு சமைச்சிருக்கேன் மாமா சோறு சமைச்சிருக்கேன் ஒரு கையாலே பாலமுட்டோ இரு கையால நெல்லு கொண்டு எந்த தலை விதிவசமோ ஒரு கையால பாலமுட்டோ காசி விஸ்வநாதா கருணாகரமூர்த்தி காலகண்ட ஐயருக்கு கருமதிக்கு குத்த காலகண்ட ஐயருக்கு கருமதிக்கு எம்ஜிஆர் நம்பியார் சண்டை போட்ட போது என்ன வந்து பட்டேரி பைக் வேலை எம்ஜிஆர் ஆத்துக்காரி நான் தான் மாணவரே நின்று இருக்கேன் பானுமதி இல்லைங்க பட்டேரி பைக் என் மயிலாரு என் தகவல் ஜகலையா கடன் நயமா சொல்லலாம் கேட்டு போடாமே ஏன்னா இனிமே வளர தெரியாது பால்ல பிரிய கட்டி ஆத்துல விஷயம் குளத்துல விஷயம் நேக்க தெரியாது பொழுது சாயத்துல அழைத்து வந்து சரிடேமா அப்படியேங்க போறச்ச மாடங்கள் துறா திருவிழைக்கு எதிர்த்துட்டு போ அப்படி அகத்துக்கு சீக்கிரம் வரணும் 1000 போய் சொல்லத்து சமம் அம்மா சிவா வந்து விடுறேனம்மா சீக்கிரமா வந்துடுறியம்மா அப்படியே ஆகட்டும் அம்மா அப்படியே ஆகட்டும் ஐயா வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் அலைந்திடும் கனவுகள் தண்ணீர் சிந்தும் நினைவுகள் கால